ஹாய் எவ்ரிவான். பெற்ற குழந்தை உயிரிழப்பதற்கு சொந்த தாயை காரணமாக அமைந்துள்ளார். 8 வயதுகளை உடைய எதுவுமே அறியாத பிஞ்சு உயிரொன்று இன்று உலகை விட்டே பிரிந்துள்ளது. தாயின் துருநடத்தை காரணமாகவும் குடும்ப தகராறு காரணமாகவுமே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. பலாங்குடை மாத்திரமன்று இலங்கை பூராகவும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பலாங்குடை தெகிகஸ்தலாவ பிரதேசத்திலே 8 வயதுகளுடைய ஒரு குழந்தை வீடு எரிந்த நிலையிலே அந்த வீட்டிலே உயிரிழந்திருந்தது. வீடு எரிவதை அயலவர்கள் அவதானித்த நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கும் அறிவித்திருந்தனர். அதன் பின்னர் வீட்டிலே ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டாலும் இறுதியில் அந்த வீட்டிலே 8 வயதுகளுடைய குழந்தை ஒன்று உயிரிழந்திருந்தது. இது தொடர்பாக விசாரித்த பொழுது திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியிருந்தது. குடும்ப தகராறு காரணமாக தாய் தந்தைக்கு இடையில் நீண்ட நாட்களாக பிரச்சினை காணப்பட்டுள்ளது. இந்த குடும்ப தகராறுக்கு பின்னணி காரணமாக தாயின் துர்நடத்தையே காரணமாக அமைந்துள்ளது. தாய் இன்னொரு நபருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே போன்று குறிப்பிட்ட நபருடன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் தந்தை தாயை தேடிச் சென்ற நிலையிலே வீட்டிலே யாரும் இல்லாத பொழுது 8 வயதுகளை உடைய பிள்ளை உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. வீட்டிலே தீ ஏற்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. என்றாலும் இந்த தீ எவ்வாறு ஏற்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. தாயால் அல்லது தந்தையால் வீட்டிற்கு தீ மூட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. எனவே விசாரணைகளின் பின்னரே இது தொடர்பான உண்மை தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகின்றது. என்றாலும் தற்பொழுது உயிரிழந்த அந்த சின்னம் சிட்டின் தாய் தந்தையும் தாயின் காதலர் என கூறப்படும் நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இவர்களை விளக்கமறியலிலே வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனவே இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த உலகமே அறியாத எந்த தவறுகளுமே செய்யாத 8 வயதுகளை உடைய குழந்தை உயிரிழப்பதற்கு, பெற்ற குழந்தையை உயிரிழப்பதற்கு காரணமாக தாய் தந்தை அமைந்துள்ளனர். 10 மாதங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற குழந்தையின் உயிரிழப்பிற்கு குறிப்பிட்ட தாயே காரணமாக அமைந்தது மிக பெரும் சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் இனி ஒருபோதும் இடம்பெறாமல் இருப்பதற்கு இவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.